அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சாந்தமணி, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, பிராணாயாமம் செய்வது எப்படி. இப்போ லங் கெப்பாசிட்டி அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு மூச்சு பயிற்சி செய்யணும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அந்த மூச்சு பயிற்சி செய்கிறது எப்படி, பிராணாயாமம் அப்படின்னா உண்மையாகவே என்ன அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த மூச்சு பயிற்சி அப்படின்னு சொல்கிறதும் பிராணாயாமம் அப்படின்னு சொல்கிறதும் ரெண்டுமே கிட்டத்தட்ட வேறு வேறு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு மூச்சு பயிற்சி அப்படிங்கிறதும் பிராணாயாமம் அப்படிங்கிறது ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது வேறு, பிராணாயாமம் அப்படிங்கிறது வேறு. இப்போ மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம சுவாசிக்கிறோம். இப்போ நம்ம O2 இன்ஹேல் பண்ணுறோம், சுவாசிக்கிறோம். அதே மாதிரி CO2 எக்ஸேல் பண்ணுறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுறோம். ஸோ இந்த மாதிரி அந்த மூச்சு காற்றை சீராக இயக்குறது, இது எல்லாமே இன்வாலண்ட்ரி நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஆனால் நம்ம கான்சியஸாக வாலண்ட்ரியாக அதை ஒரு சீராக நல்லா ஆழ்ந்த மூச்சு இழுக்கிறது, அதே மாதிரி ஆழ்ந்த மூச்சு விடுறது. அதனால் ஆக்சிஜன் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுறது, O2 சப்ளை இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் மூச்சு பயிற்சி. அதுவே பிராணாயாமம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிராணசக்தி, நம்ம உடம்புக்குள்ளே பிராணிக் எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த பிராணிக் எனர்ஜியை அதிகப்படுத்துறது. ஸோ அந்த பிராணிக் எனர்ஜியை அதிகப்படுத்துறது மூலியமாக ரொம்ப நாட்கள் நீண்ட காலம் உயிர் வாழ்கிறது. நம்மளுடைய ஆயுட்காலம் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ஒரு 70 இயர்ஸ் 80 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா அதை ஒரு 100 இல்லை 150 இல்லை 200 அந்த மாதிரி ரொம்ப நீண்ட காலம் லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிராணாயாமம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிராணாயாமம் பண்ணுறதால நோய் நொடிகள் இல்லாமல் கடைசி வரைக்கும் வாழ முடியும். ஸோ இந்த சித்தர்கள், முனிவர்கள், யோகிகள் இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய தவம் இருப்பாங்க. ஸோ வெறும் மெடிடேஷன் மட்டும் பண்ண மாட்டாங்க, அதிகமாக பிராணாயாமம் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் யோக கலையில் பார்த்திங்க அப்படின்னா பிளாவினி பிரணயமா அப்படின்னு பிரணயமா இருக்குது. இந்த பிளாவினி பிரணயமா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாருமே சாப்பிட்றோம், சாப்பாடை சாப்பிடுவோம். ஆனால் இந்த பிளாவினி பிரணயமால் காற்றை சாப்பிட்ணும். ஸோ அந்த காற்றை சாப்பிட்டு அந்த காற்று உடம்பு முழுக்க பரவி அது உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகணும். ஸோ இது எல்லாமே சயின்டிஃபிக்கலாக பார்க்குறப்போ கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது எல்லாமே கலையில் இருக்கக்கூடிய பிராணாயாமம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிராணாயாமாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சூட்சுமம் இருக்குது. ஸோ அதனால் பிராணாயாமம் அப்படிங்கிறது வேறு, மூச்சு பயிற்சி நம்ம ஜென்ரலாக காமனாக பண்ணக்கூடிய மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது வேறு. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சியை ரெகுலராக பண்ணாவே போதும், அதுவே உங்களுக்கு பல்வேறு நோய்களை குணப்படுத்தும். அதே மாதிரி இப்போ ஆஸ்மா, வீசிங், சைனஸ் போன்ற நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கும். லங் கன்ஜஷன் இருக்குது அப்படின்னு நல்லாவே ரிலீஃப் ஆகும். லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். அதை டெய்லியுமே தொடர்ந்து பண்ணணும். ஒரு 2 days பண்ணிவிட்டு 3 days பண்ணிவிட்டு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. குறைந்தது ஒரு 6 மாதம் அல்லது ஒரு 3 மாதமாவது பண்ணணும். ஒரு 3 months அது 6 months நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்ம உணவு முறை மாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா உணவு முறை மாற்றம் இல்லாமல் நம்ம ஆசனாஸ்லேயே ரொம்ப அட்வான்ஸாக இருக்கக்கூடிய சிரசாசனம் பண்ணுறோம், தலைக்கீழே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசனாஸ் பண்ணுறது. அதே மாதிரி பிரணயமத்தில் ரொம்ப அட்வான்ஸாக இந்த ஜலேந்திர பந்தம், மூலபந்தம், உடியானமன் அந்த மாதிரி பந்தாஸ்லாம் போடுறது, அந்த மாதிரி பந்தாஸ் போட்டு பிரணயமாஸ் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம், உணவு முறை மாற்றம் எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது காம்ப்ளிகேஷன் நிறையா கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கூட, ஒரு ப்ராப்பரான ஒரு குரு கூட நம்ம உணவு முறை மாற்றமும் இருக்கணும். உணவு முறை மாற்றம் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஹெவி ஃபுட்லாம் இருக்காமல் ஓரளவுக்கு மைல்டான ஃபுட் எடுத்துக்கிறது, அவங்கவுங்க உடம்புக்கு எளிதாக ஜீரணமாகக்கூடிய உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கிறது, உணவில் காய்கறிகள், கீரைகள் அதிகமாக எடுத்துக்கிறது, கொஞ்சம் நேச்சர் கூட ஒன்றி வாழ்கிறது. இந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் நம்ம ஒரு யோகா கலையை ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ஆசனாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலோ, இல்லை பிராணாயாமம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாலோ, இல்லை சிம்பிளாக மூச்சு பயிற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் பார்த்திங்க அப்படின்னா 2 மடங்காக கிடைக்கும். அதனால் ப்ராப்பர் ஃபுட் இன்டேக், ஒரு சரிவிகித உணவு, அது போக மூச்சு பயிற்சி, எளிமையான மூச்சு பயிற்சி, ஒரு 15 நிமிஷம் ஆசனம், இந்த மாதிரி பண்ணாலே போதும், கண்டிப்பாக நம்மளால் ஆரோக்கியமாக வாழ முடியும். இப்போது பேசிக்காக இருக்கக்கூடிய மூச்சு பயிற்சி எப்படி பண்ணுறது, ஒரு சிம்பிள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ்னால் என்னது அப்படின்னு 2 சிம்பிள் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு இருக்கக்கூடிய ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிகினர்ஸ், இப்போ தான் நீங்கள் பிராணாயாமம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் மூச்சு பயிற்சி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். பயிற்சி 1 ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்ட் சின்முத்ராவில் வச்சுக்கோங்க, இடது கை சின்முத்ராவில் இருக்கட்டும். சின்முத்ரா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய
ஆள்காட்டி விரலும் கட்டை விரலும் வந்துட்டு மடக்கிக்கிறது. இதுக்கு பேர் தான் சின்முத்ரா. ஸோ சின்முத்ரா வைக்கிறப்போ இப்போ ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் கையை அப்படிலாம் அவசியம் கிடையாது. கம்ஃபர்டபுளாக வச்சா போதும். ஆனால் முதுகு தண்டு மட்டும் நேராக இருக்கணும். ஸோ முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றபடி நார்மலாக கம்ஃபர்டபுளாக உட்காந்தா போதும். நீங்கள் பத்மாசனம் தான் உட்காரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏதர் பத்மாசனில் உட்காரலாம், இல்லை வஜ்ராசனமில் உட்காரலாம், இல்லை சுகாசனம் நார்மலாக உட்காந்துக்கிற மாதிரி உட்காரலாம். ஸோ இந்த மாதிரி உட்கார முடியாது அப்படிங்கிறவங்க நார்மல் சேரில் உட்காந்து கூட நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அர்த்த பத்மாசனம் எனக்கு நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி அர்த்த பத்மாசனம் போட்டுக்கலாம், இல்லைன்னா பத்மாசனம் போட்டுக்கலாம். ஸோ பத்மாசனில் உட்காந்துக்கிறோம். இடது கை சின்முத்ராவில் வச்சுக்கிறோம். வலது கையை உங்கள் வயிற்று மேலே வச்சுக்கிறீங்க. கண்ணை முடிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய ப்ராக்டிஸ் ப்ரீத்திங்கை அப்சர்வ் பண்ணுறோம். ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம். டேக் ஏ டீப் இன்ஹேல். ஆழ்ந்து மூச்சு விடுறோம். மூச்சை இழுக்கிறப்போ வயிறு நல்லா ப்ளோ அவுட் ஆகணும். அதே மாதிரி மூச்சு விடுறப்போ வயிறு நல்லா உள்ளே போகணும். ஸோ யூ ஷுட் ஃபீல், அதை நீங்கள் ஃபீல் பண்ணி பார்க்கணும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 10 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம நார்மல் ப்ரீத்திங் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம மூச்சை இழுக்கிறப்போ வயிறு நல்லா வந்துட்டு வெளியில் வர ப்ளோ அவுட் ஆகணும். அதே மாதிரி மூச்சு விடுறப்போ வயிறு நல்லா உள்ளே சுருங்கணும். ஸோ இந்த மாதிரி நார்மல் ப்ரீத்திங் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பயிற்சி எண் 2 கையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு 2 கையும் ஜாயின் பண்ணிக்கிட்டு கண்ணை முடிக்கிறோம். பொறுமையாக மூச்சை இழுத்துக்கிட்டே ஃபஸ்ட்டு கையை செஸ்ட் லெவலுக்கு ரைஸ் பண்ணுறோம். அடுத்து பொறுமையாக மூச்சு விட்டுக்கிட்டே கையை ஸ்ட்ரைட் பண்ணுறோம். மறுபடியும் பொறுமையாக மூச்சு இழுத்துக்கிட்டே கையை மேலே தூக்குறோம். அடுத்து பொறுமையாக மூச்சு விட்டுக்கிட்டே கையை சைடில் கொண்டு வரோம். பொறுமையாக எந்த அளவுக்கு ரொம்ப பொறுமையாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டீப் ப்ரீத் எடுத்து ஆழ்ந்த மூச்சு எடுத்து ரிலாக்ஸாக பண்ணணும்.